ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மோகனாஸ் கிச்சன்ல நண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த நண்டு குழம்பு ஒயிட் ரைஸ், இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். மழை காலத்துல நிறைய மிளகு சேர்த்து இந்த நண்டு குழம்பு காரசாரமா வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே நேரத்துல ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இன்னைக்கு நம்ம 1 கிலோ நண்டு வச்சு குழம்பு செய்யறதுக்கான அளவுகளை பார்க்கலாம். இந்த சுவையான நண்டு குழம்பு செய்யறதுக்கு முதல்ல மசாலாவை வறுத்து அரைக்கிறதுக்காக அடுப்புல ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 10 பல் பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி, இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடு கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நண்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கல, அதனால நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதுல 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்து ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நண்டு குழம்பு செய்யறதுக்காக நான் அதே மண் சட்டியை உள்ள மட்டும் கழுவிட்டு வச்சிருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, பொடிசா கட் பண்ண ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதுல மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் தனியா தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். மிளகாய் தூள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து தான் மசாலா பேஸ்ட் அரைச்சிருக்கோம். மசாலா பொடிகளை எண்ணெயில நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட்டை எண்ணெயிலேயே 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடுங்க. பாருங்க, மசாலா பேஸ்ட் நல்லா வதங்கி இதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. அடுத்து இதுல நண்டு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு ப்ளூ மன்னா கிராப் எடுத்திருக்கேன். இது பார்க்கறதுக்கு நீல கலர்ல இருக்கும். நீங்க எந்த நண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த நண்டு கொஞ்சம் பெருசாவே இருக்கு. நான் அப்படியே தான் குழம்புல சேர்க்க போறேன். உங்களுக்கு பாத்திரத்துல அப்படியே பிடிக்காதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த கால் எல்லாத்தையுமே உடைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். நண்டு மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். அடுத்து இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மசாலா பேஸ்ட் அரைச்ச மிக்ஸி ஜார்லயே தண்ணி சேர்த்து கலந்துட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுல குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிட்டு மிதமான சூட்டில் 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. நீங்க சின்ன நண்டு சேர்த்தீங்கன்னா 10-15 நிமிஷம் வேக வச்சீங்கன்னா போதும். ஆனால் நம்ம பெரிய நண்டு எடுத்துருக்கிறதுனால 20 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, நம்மளுடைய நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மண் சட்டி ஃபுல்லாக தண்ணி சேர்த்துருந்தோம். குழம்பு நல்லா கொதிச்சு 3/4 அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. குழம்பும் நல்லா திக்கா இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான நம்முடைய நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய நான்வெஜ் ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.